அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையோடு நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். சங்கீதம் 34 19 வசனம் எப்படி போட்டிருக்காங்களேன், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமான் யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவனும் நீதிமான். நீங்க இயேசு நம்புறீங்களா? இயேசுதான் என் ரட்சகர்னு சொல்றீங்களா? இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் என் ஆண்டவர் நீங்க சொல்றீங்களா? வசனம் உங்களை பத்தி தான் சொல்லுது, நீங்க நீதிமான். பிரதர், ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பாவி பிரதர். வசனம் உங்களை குறித்து என்ன சொல்லுதோ அதான் நீங்க தான். ஆமென். அப்போ கர்த்தருடைய வசனம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதுதான் நான். ஆனா நான் செய்கிற கிரியைகள் அப்படி இல்லையே. நான் சொல்றேன், நீங்க செய்கிற கிரியைகளை வச்சு உங்களை டிஃபைன் பண்ணீங்கன்னா காலம் ஃபுல்லா அப்படிதான் இருப்பீங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நீங்கள் உங்களை டிஃபைன் பண்ணீங்கன்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் சிந்தையை ஆட்கொள்ளும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவையற்ற காரியங்களையும் எல்லாம் அகற்றிவிடும். ஆமென். ரினியூவல் ஆஃப் த மைண்ட்ன்ற பாருங்க, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப மனம் எப்படி புதிதாகுதுன்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தையை படிக்க படிக்க. இந்த கர்த்தருடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறது? நான் நீதிமான் என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவங்களை எல்லாம் நீக்கி என்னை சுத்திகரித்து விட்டது என்று சொல்லுகிறது. அப்ப நான் பாவி அல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான். ஆமென். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சோன்னு சொல்லுங்க, நான் நீதிமான், நான் நீதிமான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் நீதிமான். நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடையது அப்படி சொல்லுங்க. அவன் அப்ப இங்க என்ன போட்டிருக்கு? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்குமா? என்னடா அது? நீதிமான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி துன்பங்கள் அநேகமா இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, ஆண்டவரை ஏத்துக்கிட்ட பிறகு ரொம்ப பிரச்சனையா இருக்கு பிரதர், அதுவும் இந்த ஊழியத்துக்குள்ள வந்த பிறகு ரொம்ப பாடுகளா இருக்கு பிரதர். இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொடுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா என்னன்னா, எப்பா பிரச்சனை வரும்பா, போராட்டம் வரும்பா, என் நிமித்தம் சில பாடுகள் நீங்க அனுபவிக்கலாம்ப்பா, ஆனா பி போல்ட், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவன் அப்ப உலகத்தையே ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமான விசுவாசம் நமக்குள்ள இருக்கு. பிரச்சனை வந்தா என்ன, போராட்டம் வந்தா என்ன, எவ்வளவு பெரிய மலை போன்ற தேவை வந்தா என்ன, நான் ஜெயிப்பேன். என்னன்னு சொன்னா நான் நீதிமான். அவன் இப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இப்படிப்பட்ட வெளிப்பாட்டின் அறிவினாலே நாம் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு நாம் வாழ வேண்டும். வசனம் போட்டிருக்கு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். அப்ப துன்பங்கள் வரதான் செய்யும், வரத்தான் செய்யும். பாருங்க, பிசாசுக்கு நம்மளோட அழைப்பின் அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் அவனுக்கு தெரியும். பாருங்க, இந்த மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார், இவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், இவனை கொண்டு நம்முடைய திட்டங்களை எல்லாம் அவர் அழிக்கதான் அவர் திட்டம் வைத்திருக்கிறார்னு பிசாசுக்கு உங்களை குறித்து நல்லா தெரியும். அப்படி தெரிகிறதுனாலதான் அவன் என்ன செய்கிறான்? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்குறான். அப்படியே சந்தேகங்கள், குழப்பங்கள், சின்ன சின்ன தோல்விகள், அவன் அப்படியே டீவியேட் பண்றான். பாருங்க, அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று இயேசு சொன்னார், ஆனால் போகையிலே காற்று பலமாய் இருக்கிறது, அப்படியே தண்ணி எல்லாம் படகுல வந்து நிற்கிது. அப்ப அவன் டிஸ்ட்ராக்ட் பண்றான். அப்ப நான் சொல்றேன், அவன் உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளை கொடுத்து உங்களை என்ன செய்யறான்? டிஸ்ட்ராக்ட் பண்றான். நீங்க போக்கஸை விட்டுறாதீங்க. அவன் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், சோர்ந்து போயிடாதீங்க. அந்த நேரம் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நிறைய நேரம் நம்ம என்ன தப்பு செய்யறோம், எங்க தப்பு செய்யறோம்னா, போதும் அவ்வளவுதான், நம்ம இப்படியே இருந்துட்டு போயிடுவோம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு, நமக்கும் ஆண்டவருக்கு ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டோம், ஊழியத்துக்கு நமக்கு ஒரு சின்ன டிஸ்டன்ஸ். பாருங்க, கர்த்தர் உங்களை ஊழியம் செய்ய அழைத்திருக்கிறாருன்னு நல்லா தெரியும். ஆனா ஊழியம் செய்கிறதுனால நிறைய பிரச்சனை வந்துருமோன்னு ஒதுங்கி இருக்கிறவர்கள் அநேகர். ஒருவேளை நீங்களா கூட இருக்கலாம். நான் சொல்றேன், நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகமா இருக்கும், ஆனால் வாக்கு தத்தம் என்ன, கேரண்டி என்ன? கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அப்ப அவர் சொல்றாருப்பா, பிரச்சனை வருதா, வரட்டியா, நான் உங்களோட இருக்கேன், நான் உன்னை விடுவிக்கிறேன், அதிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன்றார். ஒருவேளை இன்னைக்கு அகப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை நிச்சயம் விடுவிப்பார். கர்த்தர் உங்களை உங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை ஆக்குவார் இயேசுவின் நாமத்தினாலே.
நீங்கள் இன்று விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையா இருக்கலாம். கடந்த காலத்து அது தோல்வியின் சிந்தனையினாலே நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கு. தோல்வி தோல்வி தோல்வி. நான் சொல்றேன், இந்த கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். ஆமென். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார், உங்களை விடுவிப்பார். இன்று விடுதலை நாள். நீங்கள் நீதிமான்கள். நீதிமான்களே, கர்த்தர் இன்று உங்களை விடுதலையாக்குவார். அவருடைய விடுதலையை இன்று நீங்கள் அனுபவித்து வெற்றி நடை போடுவீர்களாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.